வணக்கம் நண்பர்களே, இணையத்தென்றல் வலையொலி பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் இணையத்தென்றல் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம மாமா கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் அப்டேட்டில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் அப்டேட்லேயே நமக்கு ஏதாவது NVDA Addon ஏதாவது கொடுத்துருக்காங்களா, நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. சும்மா டேப்பாக கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது, ஒவ்வொன்றா பண்ண வேண்டியது இருக்குது. அதான் சரி நம்ம மாமாட்டே கேட்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க? அதுதானே பார்த்தேன், என்னடா மாமா கிட்ட வந்திருக்கிறியே மாப்பிள்ள, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா விஷயத்தோட தான் நீ எல்லாம் வர இல்லை மாப்பிள்ள இந்த காலத்துல. ரைட், விடு. என்ன மாமா செய்யுது, தேவைனா மட்டும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடிக்கடி உங்களையும் பார்க்க முடியறது இல்லை. நல்லா இருக்கலாமாம்மா? சரி சரி, நல்லா இருக்கேன், என்ன செய்ய. ரைட்டு. சொன்னபடி வணக்கம் நண்பர்களே. ஆடான் அப்படிங்கனாவே NVDA Addon போல வராது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. நிறைய ஆடான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த ஆடான் வாட்ஸ்அப்கான ADDON+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடான் இருக்கு, வாட்ஸ்அப் ADDON+. சரிங்களா? ஸோ இதுல ஏற்கனவே மாப்பிள்ள சொல்லியிருந்தாரு, டேபுன்னு கொடுத்து ஒரே கை விரலெல்லாம் வலிக்குதாமா இருக்கு. நம்ம ஆளுக்கு எப்பவுமே ஷார்ட்கட்டு தானே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஆடான் ரொம்ப அதுல நிறைய ஷார்ட்கட்ஸை கொடுத்துருக்குறாங்க. வாட்ஸ்அப்ல போன்ல எப்படி பயன்படுத்துறோமோ அந்த ஃபீச்சர் எல்லாமே இந்த ADDON+ல நம்மளால பயன்படுத்த முடியும். சரி மாமா, இப்போ நான் என்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கிட்டேன். நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க. ரைட், உனக்கு நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன் பாரு. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டியா ஆடான? இன்ஸ்டால் பண்ணியாச்சு மாமா. இன்ஸ்டால் கொடுத்தேன், ஓகே கேட்டுச்சு. மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டுச்சு, அதுக்கும் ஓகே கொடுத்து விட்டுட்டேன். ரைட், இந்த ஆடான நம்ம யூடியூப் லிங்க்ல கூட கொடுத்துடலாம். ஓகே மாமா, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விட்டுருவோம் மாமா. ஓகே, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க மாமோய். அவ்வளவு அவசரம். ரைட், முதல்ல நம்மளுக்கு சாட் என்னெல்லாம் சாட் ரிவ்யூல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அந்த சாட்டுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ALT+1 கொடுத்தோம்னா அந்த சாட் ரிவ்யூக்குள்ள போயிடும். ஆமா மாமா, சாட் லிஸ்ட்டுக்கு நேரா வந்துருச்சு. அப்படியே அப்பர் டவுனர் நமக்குனா எல்லா சாட்டும் வருது. ரைட், அதுல வச்சு ஒரு என்டர் அடிச்சினா ஓகே, யார் சாட் வேணுமோ ஃபர்ஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். ஆமா, சரி மாமா, நான் உங்க இதே ஓபன் பண்ணிக்கிறேன் மாமா. ஓபன் பண்ணிட்டேன். ரைட், அதுக்கும் என் சாட் தானா? சரி ரைட். சோ நீ என்டர் அடிச்சினா முதல்ல அந்த சாட்னுடைய எடிட் பாக்ஸ், நம்ம எப்படி வாட்ஸ்அப் போன்ல யூஸ் பண்ணும்போது அந்த எடிட் பாக்ஸ் மெசேஜ் அடிக்கிற எடிட் பாக்ஸ்குள்ள போதோ அதே இடத்துக்கு தான் போய் லேண்ட் ஆகும். ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, யாருனுடைய சாட்ல என்டர் அடிச்சு உள்ள போயிருக்கிறோமோ அவங்க நேமோ நம்பரோ ஏதோ படிச்சு சென்ட் மெசேஜ் டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுல இருந்து கான்ஃபிடென்ட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுக்குள்ளதான் நம்ம இருக்கு, இந்த சாட் விண்டோக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மாமா. சரி, இப்ப சாட்டுக்குள்ள போயாச்சு. இப்ப சாட்ல படிக்கிறது பிரச்சனையா இருக்குது. அதுக்கும் ஒரு 2 ஷிஃப்ட் டாப கொடுத்து அதுல எமோட்டிகான்ஸ்னு வரும், அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஷிஃப்ட் டாப கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மெசேஜ்குள்ள போவோம். அப்படி இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ALT+3 கொடுத்தோம்னா கடைசியா 100 மெசேஜஸ் எவ்வளவு இருக்குதோ அதுல போய் லேண்ட் ஆகும். ஓகே மாமா, இப்போதைக்கு எனக்கு எது 100 மெசேஜ் இல்ல மாமா, நோ 100 மெசேஜ்னு வந்துருச்சு. கரெக்ட். ஸோ மெசேஜஸ் இருந்ததுன்னா 100 மெசேஜஸ் இருந்ததுன்னா, இப்போ 100 மெசேஜஸ்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் 100 மெசேஜ் அதுக்குள்ள போய் நிற்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம டவுனரை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த மெசேஜ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரும். சரி, இப்போ சாட் விண்டோ அந்த மெசேஜ் விண்டோக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா ALT+2 கொடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா மெசேஜஸ் விண்டோக்குள்ள போயிடும். ஆமா மாமோய், கரெக்டா மெசேஜ்க்கு நேரா நின்றுச்சு. கரெக்டா லாஸ்ட் மெசேஜ்க்கு நேரா நிக்குது மாமா. அவ்வளவுதான். அது நேரா நீ டாப் அடிக்க தேவையில்ல. சரியா? 4 டாப் 5 டாப் அடி, எத்தனை டாப் அடிக்கிறோன்னு கவுண்ட் எல்லாம் வச்சுக்க தேவையில்ல. இதுக்கு அப்புறமா அப் ஏரோ டவுன் ஏரோ நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மாமா. ALT+1 கொடுத்தா சாட் லிஸ்ட் நேரா வந்துருது. யார் சாட் வேணுமோ ஓபன் பண்ணிட்டு ALT+3 கொடுத்தாக்கி 100 மெசேஜ், ALT+2 கொடுத்தாக்கி லாஸ்ட் மெசேஜுக்கு வந்துருது. அவ்வளவுதான். சரி, இப்ப சாட் விண்டோல இருக்கிறோம், நம்ம திடீர்னு மெசேஜ் அனுப்பணும்பா அப்படின்னா ALT+D கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா எடிட் பாக்ஸ்க்குள்ள போயிடும், மெசேஜ் அடிக்கிற எடிட் பாக்ஸ்க்குள்ள. ஆமா மாமா, எடிட் பாக்ஸ்க்கு நேரா வந்துருச்சு. அடடா, சிறப்பா இருக்கு மாமா. சரியா? ஓகே மாமா. சரிப்பா, இப்ப திடீர்னு டவுட் வந்துருச்சு, நீ எந்த சாட்ல யாரோட சாட்ல இருக்கிறன்ற கன்ஃபியூஷன் வந்துருச்சு.
அப்படின்ற பட்சத்துல ALT+T கொடுத்தீங்கன்னா அந்த எந்த சாட் விண்டோனுடைய டைட்டில உனக்கு படிச்சு சொல்லிரும். அது என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கிறியோ அந்த நேம்ல. ALT+T மாமா. T for temple title. ஓகே மாமா. ஆமா மாமா டைட்டில் ரீட் பண்ணுதே செம்ம. ரைட். இப்ப நம்மளுக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் வெப் மூலமாவோ அல்லது வாட்ஸ்அப் சிஸ்டம் மூலமாவோ ஒரு கால் பண்ணணும், வாய்ஸ் கால் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். டாப்னு அடிச்சுட்டு அது போயிட்டே இருக்கும் அத்தனை டேப். ஒன்றும் இல்லை, ALT+shift+C கொடுத்தீங்கன்னா கால் பண்ணிடலாம். சூப்பர் மாமா. பண்ணினா இதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் ஒரு குரூப்ல இருக்கு அப்படின்னா குரூப்புக்கே கால் போயிடும். அப்படி இல்ல ஏதாவது ஒரு குரூப்ல வந்து ஏற்கனவே கால் போயிட்டு இருக்கு, அதுல ஜாயின் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிறோம் அப்படின்னா ALT+shift+C கொடுத்தா அந்த குரூப் கால்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணிடலாமாப்ல. அப்படியும் இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா 1-to-1 கால் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ALT+shift+C பிரஸ் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் சாட்ல என்னுடைய சாட் விண்டோல இருக்கீங்கன்னா ALT+shift+C பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா கால் போயிடும் ஸ்ட்ரைட்டாவே. வாய்ஸ் கால் தான் இது. சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. மாமா நான் லைட்டா உங்களுக்கு ஒரு கால் அதே மாதிரி கொடுப்போம். ஆமா மாமா அந்த வாய்ஸ் கால் போகுது. வந்துருச்சுல்ல கால். மாமா சூப்பர் மாமா. ரைட். சப்போஸ் நம்மளுக்கு கால் வருது, இப்ப கார்த்தி நீங்க கூப்பிடுறீங்க சரியா, சோ கால் வருது மாப்ள. அப்படி வரும்பொழுது டேப் அடிச்சு அக்செப்ட் கால், மியூட் கால் அப்படிலாம் தேடிட்டே இருக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா ALT+Y கொடுத்தீங்கன்னாக்கா கால் அக்செப்ட் பண்ணிடலாம். ஓ எஸ், ALT+Y எஸ் கொடுக்குற மாதிரி ALT+Y கொடுத்தா கால் அட்டன் ஆயிரும். ரைட் மாப்ள. திரும்ப ஒரே ஒரு முறை சொல்றேன், இது மாத்திரம் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா வாய்ஸ் கால்க்கும் வீடியோ கால்க்கும் ALT+shift+C ALT+shift+V. இப்ப கால் வருது உங்களுக்கு, இப்போதைக்கு கால் அட்டன் பண்ண தேவை இல்லை அப்படின்னும் பொழுது ALT+N ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கால் கட் ஆயிரும். அவ்வளவுதான். சூப்பர் மாமா. ஓகே ஓகே ஓகே. சோ இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு சரியா. இப்ப நம்மளுக்கு வந்து முக்கியமா வாய்ஸ் நோட் அனுப்புறது தானே முக்கியம். ரைட், அதையும் பாத்துக்கோங்க. அப்ப இப்ப வந்து வாய்ஸ் நோட் நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சரியா, டாப் கொடுத்து சென்ட் வாய்ஸ் நோட்டுக்கு மேல போயிட்டு தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே மாமா. அதுக்கு என்ன ஷார்ட்கட்னு சொல்லுங்க, நானும் உங்களுக்கு ஒரு யோசிக்கணும்ல. சரி சரி மாமா. சொல்லல, அதான் யோசிக்கணும்னா மாப்பிள உன்னை யோசிக்க சொன்ன மாப்பிள, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா நீ சொல்ல மாட்டியா? சரி மாமா, ஏதாவது ஒரு ALT+R அல்லது control+R அல்லது shift+R அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. control+R சரி, R ஃபார் ரெக்கார்டு. control+R கொடுத்தீனா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸ்டாப் பண்றதுக்கு மாமா, ஸ்டாப் பண்றதுக்கு control+D கொடுத்தீனா டிக்ளைன் பண்ணலாம். இப்ப ரெக்கார்டை வந்து பண்ணிட்டே இருக்கிற, இல்ல வேணாம் இதை வந்து இந்த மெசேஜை சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னா control+D கொடுத்தீனா டிஸ்கார்ட் ஆயிடும். control+shift+D கொடுத்தீனா பாஸ் பண்ணிடலாம் அதே ரெக்கார்டிங். ஓகே சரியா. சோ இல்ல எனக்கு மெசேஜ் அனுப்பலாம், ரெக்கார்ட் பண்ணிட்டப்பா அப்படியே மெசேஜ் அனுப்பிடுறேன்ப்பா அப்படின்னா திரும்ப control+R கொடுத்தீனா மெசேஜ் போயிடும். இரு மாமா, உனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு விட்டுறேன். ஹாய் மாமா, நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, சவுண்ட் எல்லாம் கேக்குது. நல்லா இருக்குறோம். சூப்பர் மாமா. மெசேஜ் வந்துச்சா? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா control+R கொடுக்கும்போது ஒரு சவுண்ட் வரும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சரியா. திருப்பி control+R கொடுத்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் வரும் சென்ட் ஆயிருச்சுன்ட்டு. ரெண்டு சவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து மெசேஜ் சென்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு. ஓகே மாமா, சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. இப்போ மிச்ச ஷார்ட்கட்லாம் நம்ம கூட அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்டுலாம் என்ன மாமா? கண்டிப்பா கொடுத்து விடலாம், சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் மாமா. மாமா இந்த ஆடானு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த யூனிகிராமுக்குலாம் இந்த மாதிரி ஆடான் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கும் ஒன்று கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு என்னோட ஃபீலிங்காக இருந்துச்சு. நீ உன்ட்ட வந்து கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் எங்கேயா கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன்னு நம்பி வந்தேன். சூப்பர் மாமா, ரியலி அப்ரிஷியேட்டிவ் மாமா. ஓகே சூப்பர். அதே மாதிரி ALT+R ALT+F இதெல்லாம் வந்து ரிப்ளை ஃபார்வர்டு. ஓகே மாமா, சரியா. அது மாதிரி நிறைய இருக்கு. சரிங்க மாமா. சரியா, இப்போ காப்பி பண்ணோம்னா control+C இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். ரொம்ப இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம மக்கள் கண்டிப்பா அது உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்கன்னு நம்புறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க்கும் கொடுக்கலாம், அந்த NVDA Addon கொடுத்துருவோம். ரைட்டா மாப்ள? சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. மக்களே, இந்த Addon உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காம இதை யூஸ் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு, இதோட
ஒர்க்கு எப்படி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதையும் எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இணையதண்டல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னமாம்மா? கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.